என்ன பண்ணோம், அது நம்மளை வந்து குத்திட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஞாபகப்படுத்திக்கொண்டு பார்த்துட்டே இருப்போம். ஐயோ, நான் இப்படி இருந்தேனே, இப்படி கர்த்தருக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேனே அப்படின்றது நம்ம குத்திட்டே இருக்கும். ஐயோ, இப்போ நான் ஏதோ நல்லவன் மாதிரி பேசுறேன், கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிறார், என்னை வந்து மாற்றி விட்டார், அதனால நான் இப்போ வந்து நல்லவன மாதிரி பேசிக்கொண்டு இருந்தாலும் நான் வந்து ஒரு காலத்துல இப்படி இருந்தேனே, அது யாருக்காவது தெரிஞ்சிருச்சு, இல்ல தெரிஞ்சவங்க யாராவது என்னை பார்த்து ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்துக்குள்ள பயந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு யோவான். அப்ப நம்ம பாவி என்பதை நாம் உணர்ந்து நம்ம அவர் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னாக்கா அவர் எல்லாவற்றையும் நமக்கு மன்னிக்கிறவராய் இருக்கிறார் இல்லையா. எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து அவர் வந்து எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார். மறந்து விடுறது இல்லாம நான் அதை ஒருபோதும் நினைவு கூற மாட்டேன், ஐ வில் ரிமெம்பர் யுவர் சின்ஸ் நோ மோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இல்லையா. அந்த பழைய வாழ்க்கை நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், நினைவு கூர்ந்து பார்க்க மாட்டேன். கர்த்தர் மறக்கிறது மட்டும் இல்ல, நம்ம ஞாபகம்